அவள் தன் இடது காலின் வலியையும் பொருட்படுத்தாமல் அந்த பாறையை பற்றி கொண்டு மெதுவாக எழுந்து நிற்க முயன்றாள். அவளது கணுக்கால் பல மடங்கு வீங்கி போயிருந்தது. லேசாக அசைய முயன்ற போது கூட வலி உயிரே போவது போன்ற வேதனை அவளது உடம்பிற்குள் பாய்ந்தது. ஆனாலும் அவளது உதடுகள் சர்வாவின் பெயரை அழைக்க துடித்தன. சர்வா, நான் இங்கிருக்கேன் சர்வா. எனக்கு கால் வழிக்கிடுச்சு, என்னால நடக்க முடியல சர்வா. நான் இங்கேதான் இருக்கேன் என்று தன் கைகளை வாய் அருகே குவித்து மிக சத்தமாக கத்தினாள் மது. அந்த காட்டின் பனிமூட்ட புகையை கிழித்து கொண்டு மதுவின் பலமீனமான குரல் சர்வாவின் காதுகளில் ஒரு மெல்லிய புள்ளியாக வந்து விழுந்தது. சர்வா சற்றென்று அப்படியே நின்றான். அவனது மூச்சு காற்று அனலாய் வெளிவந்தது. அவனது கூர்மையான காதுகள் அந்த சத்தம் வந்த திசையை கணக்கிட்டன. மது, மதுவோட குரல் தான் அது. அவ இங்க பக்கத்துலதான் இருக்கா என்று அவனுக்குள் ஒரு மாபெரும் உயிர் துடிப்பு மீண்டும் பிறந்தது. மதுமிதா, அப்படியே இருடி, எங்கேயும் அசையாத, இதோ வந்துட்டேன். நீ பேசிக்கிட்டே இரு மது, திரும்ப கூப்பிடுடி என்று கத்திக்கொண்டே கால்கள் வழுக்க வழுக்க இருட்டிலேயே சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினான் சர்வா. வழியில் இருந்த மரக்கிளைகள் அவனது முகத்தை தாக்கின. பாறைகள் அவனது கால்களை முட்டின. எதையும் அவன் சட்டை செய்யவில்லை. சர்வா, எனக்கு பயமா இருக்குதுடா, சீக்கிரம் வாடா சர்வா என்று மதுமிதா மீண்டும் கத்தினாள். இம்முறை அவளது குரலில் இருந்த பயம் சர்வாவை இன்னும் வெறிகொள்ள செய்தது. சர்வா மரங்களை தள்ளிக்கொண்டு பனிமூட்டத்தை கைகளால் விளக்குவது போல ஓடி வந்து அந்த பெரிய பாறையின் எல்லையை அடைந்தான். அங்கே மரத்தின் இடுக்கிலும் பாறையின் நிழலிலும் ஒரு சிறிய உருவம் குளிரால் நடுங்கிக் கொண்டு கைகளால் தன் தோள்களை கட்டியபடி அமர்ந்திருப்பதை அவனது கண்கள் இருட்டிலும் மங்களாக கண்டன. மதுமிதா என்று சர்வாவின் தொண்டையிலிருந்து ஒரு நீண்ட விம்மல் வெளிவந்தது. அடுத்த கணம் அவன் அப்படியே ஓடிச் சென்று தரையில் மண்டியிட்டு மதுமிதாவை தன் இரு பலமான கரங்களால் அள்ளி தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவளது தலை அவனது கழுத்தின் இடுக்கில் புதைந்தது. சர்வாவின் மார்பின் சூடும் அவனது கரங்களின் ஆழமான பிடியும் மதுமிதாவின் அத்தனை பயத்தையும் அந்த வினாடியில் அடியோடு காணாமல் போக செய்தது. அவளும் தன் கைகளால் சர்வாவின் முதுகை இறுக்கமாக பற்றி கொண்டு அவனது தோள்களில் முகம் புதைத்து கதறி அழுதாள். கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் அந்த அடர்ந்த காட்டுக்குள் இருண்ட மழையின் ஓசைகளுக்கு நடுவே இரு ஆன்மாக்களும் தங்களின் 3 வருட பிரிவையும் கோபத்தையும் மறந்து ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்தபடி மௌனமாக அழுதனர். சர்வாவின் கண்ணீர் மதுவின் தோள்களை நனைத்தது. மதுவின் கண்ணீர் சர்வாவின் மார்பில் இறங்கியது. மெதுவாக மதுமிதாவை தன் மார்பில் இருந்து விலக்கினான் சர்வா. அவளது முகத்தை இரு கரங்களாலும் பற்றி கொண்டவன் அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருக்க, மது, உனக்கு எதுவும் ஆகலையேடி? எங்கேயாவது பலமா அடிபட்டிருக்கா? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமாடி? உன்னை இங்க தனியா அனுப்பிட்டு ஆபீஸ்ல என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியலடி என்று சர்வாவின் குரல் அடியோடு உடைந்து கண்ணீராக வெளிவந்தது. மதுமிதா அவனது கண்களை பார்த்தவள், சர்வா, என் கால் வழிக்கு அந்த பள்ளத்துல விழுந்துட்டேன்டா. இடது கால்ல பலமா சுளுக்கு விழுந்துடுச்சு. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலடா. நீ ஏண்டா இங்க வந்த? இந்த மழையில பனி மூட்டத்துல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா நான் என்ன பண்ணுவேன் என்று அவனது முகத்தில் இருந்த கீறல்களை தன் பிஞ்சு விரல்களால் வருடினாள் மது. அவளது விரல்களின் தீண்டல் பட்ட அடுத்த வினாடி சர்வாவின் மூளைக்குள் மீண்டும் அவனது அந்த 3 வருட ஈகோவும் கோபமும் தலை தூக்கியது. அவளது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு விட்டது என்ற நிம்மதி வந்தவுடனேயே அவனது பழைய வஞ்சகம் மீண்டும் அவனது நெஞ்சை ஆக்கிரமித்தது. அவளது கைகளை தன் முகத்திலிருந்து சட்டென்று உதறி தள்ளினான் சர்வா. மெதுவாக எழுந்து நின்று அவளை கடினமான பார்வையால் பார்த்தவன், ஆமா, நான் ஏன் இங்க வந்தேன்? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கம்பெனியோட அந்த லீகல் ஃபைல்ஸ் என்ன ஆகுறது? கம்பெனி முதலாளி நான் கொடுத்த வேலை முடியாம நீ இங்க செத்து போயிட்டா அப்புறம் அந்த நிலத்தை நான் எப்படி மீக்கிறது? அதுக்காக மட்டும்தான் நான் உன்னை தேடி வந்தேன். மற்றபடி நீ கஷ்டப்படுறதெல்லாம் நினைச்சி நான் ஒன்னும் உருகி போகல என்று சர்வா தன் குரலை மீண்டும் அந்த பழைய கொடூரமான கரகரப்புக்கு மாற்றிக்கொண்டான். சர்வாவின் இந்த திடீர் மாற்றத்தை கண்ட மதுமிதாவின் மனம் மீண்டும் சுருங்கியது. அவளது உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை வந்தது. சர்வா, இவ்வளவு தூரம் எனக்காக தவிச்சு ஓடி வந்துட்டு இப்போ எப்படி உன்னால இப்படி போய் பேச முடியுது? உன் கண்ணீர் எனக்கு உன் மனசுல இருக்கிற உண்மையான காதலை காட்டிடுச்சுடா.
நீ எவ்வளவுதான் கோவமா பேசினாலும் நான் இனிமே நம்ப மாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். எனக்கு தெரியும் சார், நீங்க உங்களோட கம்பெனி லாபத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ நம்ம 2 பேருமே இந்த காட்டுக்குள்ள வழி தெரியாம மாட்டிக்கிட்டோம். இங்கிருந்து எப்படி வெளியே போறதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று மதுமிதா கராராக கேட்டாள். சர்வா சுற்றிலும் பார்த்தான். இருள் அத்தனை அடர்த்தியாக இருந்தது. பனிமூட்டம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அவனது டார்ச் லைட்டும் இல்லை. தான் எந்த பாதையில் வந்தோம் என்பது அவனுக்கே நினைவில்லை. அவனது பிசினஸ் மூளை அத்தனை பயங்கரமான சூழ்நிலையிலும் வழி தெரியாமல் தடுமாறியது. எனக்கு வழியெல்லாம் தெரியாது, ஆனா இந்த சர்வேஷ் எங்கேயும் தோத்து போனதா சரித்திரமே இல்லை. மழை குறையிற வரைக்கும் நாம இங்கதான் இருக்கணும், வா என்று சொல்லிவிட்டு மதுமிதாவின் கையை பற்றி அவளை தூக்க முயன்றான். ஆ சர்வா, வலிக்குதுடா, விடுடா என்று மதுமிதா வேதனையில் கத்தினாள். அவளது இடது காலை தரையில் வைக்கவே முடியாமல் துடித்தாள். அவளது வேதனையை கண்ட சர்வாவிற்குள் இருந்த அந்த பழைய காதலன் மீண்டும் விழித்துக் கொள்ள அவன் எதுவும் பேசாமல் சட்டென்று குனிந்து மதுமிதாவை தன் 2 கரங்களாலும் ஒரு பச்சை குழந்தையைப் போல அப்படியே தூக்கி கொண்டான். சர்வா, என்ன பண்ற? என்னை இறக்கிவிடு, யாராவது பார்த்துட்டு போறாங்க, நானே தட்டு மாதிரி வந்துடுறேன் என்று மதுமிதா அவனது மார்பில் கையை வைத்து தள்ளினாள். வாய மூடு மதுமிதா, இங்க சுத்தியும் காட்ட தவிர யாருமே இல்ல. உன்னோட இந்த திமிரான பேச்ச இப்ப வச்சுக்காத. உன்னால நடக்க முடியாது, அதனாலதான் நான் தூக்குறேன், பேசாம இரு என்று சர்வா கராரான குரலில் அதட்டினான். அவனது அணைப்பிற்குள் மதுமிதாவின் சிறிய உடல் ஒடுங்கிக் கொண்டது. அவளது கைகள் வேறு வழி இல்லாமல் சர்வாவின் கழுத்தை கெட்டியாக பற்றி கொண்டன. சர்வா அவளை சுமந்து கொண்டு அந்த பாறையின் இடுக்கில் இருந்த ஒரு சிறிய குகை போன்ற பகுதிக்குள் நுழைந்தான். அங்கே மழை தண்ணீர் விழவில்லை. ஓரளவுக்கு இதமான வறண்ட தரை இருந்தது. மெதுவாக மதுமிதாவை தரையில் அமர வைத்தவன் அவளது இடது காலை தன் மடியின் மேல் தூக்கி வைத்தான். சர்வா, என்ன பண்ற? காலை விடு என்று மதுமிதா காலை இழுக்க முயன்றாள். கொஞ்ச நேரம் அசையாம இருடி என்று அவளது கணுக்காலை தன் பலமான விரல்களால் பற்றினான். பனிமூட்டத்தின் குளிரால் அவளது கால் ஐஸ் கட்டி போல குளிர்ந்திருந்தது. சர்வா தன் கைகளை ஒன்றாக தேய்த்து அந்த வெப்பத்தை அவளது கணுக்காலில் மென்மையாக கொடுத்தான். பிறகு டக்கென்று ஒரே அமுக்காக அவளது காலில் இருந்த சுளுக்கை எடுக்க, ஆ அம்மா என்று மதுமிதா வலியால் சர்வாவின் தோள்களை தன் நகங்களால் பலமாக கீறிக்கொண்டு கத்தினாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. ஆனால் அடுத்த சில வினாடிகளில் அவளது காலில் இருந்த அந்த பயங்கரமான வலி குறைந்து ஒரு மெல்லிய இதம் பரவியது. சர்வா அவளது காலை மெதுவாக தரையில் வைத்தான். பிறகு இருவருக்குள்ளும் மீண்டும் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. குகைக்கு வெளியே மழை மீண்டும் பலமாக பெய்யத் தொடங்க பனிமூட்டம் குகையின் வாசல் வரை வந்து முட்டி நின்றது. குகைக்குள் இருந்த அந்த சிறிய இருட்டில் இருவரின் மூச்சுக்காற்று மட்டுமே அனலாக பரிமாறப்பட்டு கொண்டிருக்க சர்வா மதுமிதாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது ஈரமான தலைமுடி அவளது கன்னங்களில் ஒட்டி இருந்தது. மல்லிகை பூவின் வாசனை மழையின் ஈரத்தோடு கலந்து அவனது நாசியை தாக்கியது. மதுமிதா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்று சர்வா அமைதியான ஆழமான குரலில் கேட்டான். என்ன சார்? ராகவன் கொடுத்த ரிப்போர்ட்ல உனக்கு கல்யாணம் ஆனதுக்கான ஆதாரமே இல்லைன்னு சொன்னான். ஆனா உன் கூட ஒரு 3 வயசு பையன் இருக்கான்னு சொன்னான். இப்போ எனக்கு நேரா உன் வாயாலேயே உண்மை வரணும்டி. அந்த பையன் யாரு? அவனோட அப்பன் யாருடி? என்னை ஏமாத்திட்டு நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவன் இப்ப எங்க போனான் என்று சர்வாவின் குரலில் கோபமும் அதே சமயம் ஒரு மாபெரும் உண்மையை அறிய துடிக்கும் தவிப்பும் கலந்திருந்தது. யாருடைய பையன் என்ற கேள்வியை கேட்டதும் மதுமிதாவின் இதயம் ஒரு நொடி நின்று அடியோடு துடித்தது. ரித்து, ரித்து உன்னோட சொந்த பையன்டா சர்வா, நம்ம காதலோட அடையாளம் தான் அவன் என்று அவளது உள்மனது கத்தியது. ஆனால் அவளால் இப்போதே அந்த உண்மையை சொல்ல முடியாது. சர்வாவின் பெற்றோர்கள் செய்த சதியும் அவர்களின் மிரட்டலும் அவளது நினைவுக்கு வந்தன. இப்பொழுது உண்மை தெரிந்தால் சர்வா தன் பெற்றோர்களை அடியோடு வெறுப்பான். அவனது குடும்பமும் உடையும். எல்லாவற்றிற்கும் மேலாக பணபலமும் அதிகாரமும் கொண்ட சர்வா ரித்து தன் பையன் என்று தெரிந்தால் அவளை விட்டு பிரித்து தன் பங்களாவிற்கு தூக்கிச் சென்று விடுவான் என்ற பயம் அவளது தாயுள்ளத்தை ஆட்கொண்டது. மதுமிதா தன் முகத்தை கடினமாக மாற்றிக்கொண்டாள்.
அவனது பார்வையை நேராக எதிர்கொண்டவள், மிஸ்டர் சர்வேஷ், நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அந்த பையன் என் உயிர். அவனோட அப்பன் யாருங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். உங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மதுமிதா அப்பட்டமான பொய்யை மிக உறுதியாக உரைத்தாள். இல்ல, நீ பொய் சொல்றடி மதுமிதா. இப்ப கூட என் முகத்தை பார்த்து உண்மையை சொல்ல உனக்கு துணிச்சல் இல்லை என்று சர்வா அவளது தோள்களை பற்றி தன் பக்கம் இழுத்து கோபமாக கத்தினான். ஆமா, நான் போய் தான் சொல்றேன். உங்ககிட்ட உண்மையை சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு சார்? நீங்க தான் பணக்காரனா மாறி பெண்களையே வெறுக்கிற மிருகமா நிக்கிறீங்களே. உங்ககிட்ட போய் நான் ஏன் என் பையனை பத்தி சொல்லணும்? கையை விடுங்க சார் என்று மதுமிதா அவனது கைகளை தள்ளினாள். சர்வா அவளை வன்மத்துடன் முறைத்து பார்த்தவன், சரிடி, நீ சொல்ல வேணாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த காட்டுல இருந்து விடிஞ்சதும் நாம வெளியே போவோம். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல உன்னோட ஒவ்வொரு நாளும் இன்னும் கொடுமையா மாறும். நீயா வந்து என் காலடியில விழுந்து உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை நான் வச்சு செய்ய போறேன்டி என்று பற்களை நரநரவென்று கடித்தான் சர்வா. குகைக்கு வெளியே மழை வெறித்து பெய்து கொண்டிருக்க, பனிமூட்டம் இன்னும் மர்மமாக சூழ்ந்திருக்க, அந்த இருண்ட காட்டுக்குள் மிக அருகருகே அமர்ந்திருந்த அந்த இரு முன்னாள் காதலர்களின் நெஞ்சுக்குள்ளும் ஒரு புதிய உணர்ச்சி போர் வெறித்தனமாக தொடங்கியது. குகைக்கு வெளியே காற்றின் வேகம் இன்னும் தீவிரமடைய, காட்டின் மரங்கள் பேய்காற்றின் அசைவிற்கு தாங்காமல் ஹோ என்ற பயங்கரமான ஓசையுடன் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தன. மழை சொட்டு சொட்டாக குகையின் வாசலில் விழுந்து தெறிக்க, பனிமூட்டத்தின் குளிரோ குகையின் அத்தனை இறகுகளிலும் புகுந்து உள்ளே இருந்த பாறைகளை ஐஸ் கட்டியாக மாற்றிக்கொண்டிருந்தது. மதுமிதா தன் புடவையின் முந்தானியை தன் உடம்போடு சேர்த்து இறுக்கமாக இழுக்க போர்த்தி கொண்டு குகையின் ஒரு மூலையில் முழங்கால்களை நெஞ்சோடு அணைத்தபடி அமர்ந்திருந்தாள். அவளது ஆடைகள் மழையில் நனைந்திருந்ததால் அந்த கடும் குளிர் அவளது எலும்புகளை ஊடுருவி வதைத்தது. அவளது உதடுகள் குளிரின் நடுக்கத்தில் ஒன்றோடொன்று தட்டின. என்று அவளை அறியாமல் ஒரு மெல்லிய முனகல் அவளது தொண்டையிலிருந்து வெளிவந்தது. சர்வாவும் அவளுக்கு சற்று தள்ளி குகையின் மறுபுறத்தில் பாறையில் சாய்ந்து அமர்ந்திருந்தான். அவனது சட்டையும் மழையில் நனைந்து அவனது மார்போடு ஒட்டியிருந்தது. ஆனால் அவனது கண்கள் இருட்டிலும் மதுமிதாவின் மீதே நிலைத்திருந்தன. அவளது உடம்பு குளிரில் நடுங்குவதையும் அவளது பற்கள் தட்டும் ஓசையையும் கேட்ட அவனது நெஞ்சுக்குள் ஏனோ ஒரு பெரிய பாரம் குடியேறியது. என்னை ஏமாத்தினவதான், என் வாழ்க்கையே நரகமாக்கினவள் தான். ஆனா இப்போ இவ என் கண்ணு முன்னாடியே இப்படி குளிர்ல நடுங்கி தவிக்கிறத பார்க்கும்போது என் நெஞ்சு ஏன் இவ்வளோ வலிக்குது? 3 வருஷமா நான் வச்சிருந்த அத்தனை கோவமும் இப்போ இந்த சின்ன குளிர கூட தாங்க முடியாம கரையை பாக்குதே என்று சர்வா தனக்குள்ளேயே போராடினான். அவனது ஈகோ அவளை தள்ளி நிற்க சொன்னது. ஆனால் அவனது ஆழமான காதல் அவளது தவிப்பை தாங்க முடியாமல் அவனை உந்தி தள்ளியது. சர்வா எதுவும் பேசாமல் மெதுவாக எழுந்து அவளது அருகில் வந்தான். தன் இடுப்பில் இருந்த அந்த பெரிய பெல்ட்டை கழட்டி விட்டு தன் உடம்போடு ஒட்டியிருந்த அந்த ஈரமான சட்டையின் பொத்தான்களை ஒவ்வொன்றாக கழட்டினான். தன் சட்டையை அடியோடு சுழற்றி ஒரு பக்கமாக எரிந்தவன் அவனது மாநிறத்து 6 அடி கம்பீரமான மார்பு இருட்டிலும் மங்கலாக தெரிந்தது. அடுத்த கணம் அவன் மதுமிதாவின் மிக அருகில் வந்து அமர்ந்தவன் அவளது நடுங்கும் உடம்பை தன் இரு பலமான கரங்களால் அள்ளி அப்படியே தன் மார்போடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். சர்வா, என்ன பண்றீங்க? விடுங்க, பிளீஸ் விடுங்க என்று மதுமிதா பயத்துடன் அவனது மார்பை தன் கைகளால் தள்ள முயன்றாள். சர்வாவின் வெறும் மார்பின் சூடு அவளது உடம்பில் பட்டதும் அவளது நெஞ்சுக்குள் ஒரு மாபெரும் அதிர்ச்சி அலை பாய்ந்தது. பேசாம அமைதியா இருடி. இப்போ உன்னோட இந்த வரட்டு கௌரவத்தை என்கிட்ட காட்டாத. உன்னோட துணியெல்லாம் நனைஞ்சிருக்கு. இந்த குளிர்காத்து இன்னும் கொஞ்ச நேரம் பட்டா உனக்கு ஜன்னி வந்துடும். இந்த சர்வீஸோட உடம்புல இருக்கிற சூடு மட்டும்தான் இப்போ உன்னை காப்பாற்ற முடியும். அமைதியா இரு என்று சர்வா அவளது தலையை தன் கழுத்து இடுக்கில் பலமாக அமுக்கி தன் கைகளால் அவளது முதுகை இறுக்கமாக அணைத்து கொண்டான். மதுமிதா அதற்கு மேல் அவனை தள்ளவில்லை. அவளது உடம்பிற்குள் இருந்த அந்த கொடூரமான குளிர் சர்வாவின் மார்பின் தகிக்கும் வெப்பத்தால் மெல்ல மெல்ல கரைய தொடங்கியது.
அவளது கைகள் தானாகவே சர்வாவின் வெறும் முதுகை பற்றி கொண்டன. அவனது தோள்களில் முகம் புதைத்து கொண்டு அவனது இதய துடிப்பை அணு அணு அணுவாக கேட்டாள் மது. அந்த இருண்ட குகைக்குள் மழையின் ஓசையும் காற்றின் சீற்றமும் அடியோடு மௌனமானது போலவே இருந்தது. இருவரின் மூச்சு காற்றும் அனலாக பரிமாறிக்கொள்ளப்பட சர்வாவின் இதயம் மிக வேகமாக அடித்துக் கொள்வதை மது உணர்ந்தாள். அவனது இதயம் இப்போதும் அவளுக்காக மட்டுமே துடிக்கிறது என்பதை அந்த தொடுதல் அவளுக்கு புரிய வைத்தது. சர்வா தன் முகத்தை மதுமிதாவின் ஈரமான கூந்தலில் புதைத்துக் கொண்டான். மழையின் ஈரத்தோடு கலந்திருந்த அவனது அந்த மல்லிகை பூவின் வாசனை அவனது மூளையை குடைந்தது. அவனது கைகள் அவளது முதுகை மென்மையாக வருடின. 3 வருஷங்களுக்கு முன்னால் மெரினா பீச்சிலும் அந்த ஊட்டி மலைப்பாதையிலும் இருவரும் இப்படித்தான் ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டு காதலை பரிமாறிக்கொள்வார்கள். மது என்று சர்வாவின் குரல் இந்த முறை வன்மத்துடன் இல்லாமல் அப்பட்டமான காதலோடும் ஏங்கிய தவிப்போடும் அவளது காதருகே ஒலித்தது. என்று அவளது உதடுகளிலிருந்து ஒரு மெல்லிய முனகல் வெளிவந்தது. ஏண்டி என்ன இப்படி அனாதையா நடுவழியில தவிக்க விட்டுட்டு போன? நான் உன்னை எவ்வளவு உயிரா காதலிச்சேண்டி. நீ இல்லாம நான் லண்டன்ல பைத்திய மாதிரி சுத்தினப்போ நீ ஒரு தடவையாவது என்ன நினைச்சு பாத்தியாடி? பணத்துக்காக என் காதலை கொள்ள உனக்கு எப்படிடி மனசு வந்துச்சு? என்று சர்வாவின் குரலில் கண்ணீர் கசிந்தது. அவனது உதடுகள் அவளது கழுத்து ஓரத்தில் லேசாக உரசின. அந்த தீண்டலில் மதுமிதாவின் உடம்பு ஒட்டுமொத்தமாக சிலிர்த்தது. அவளது கண்களில் இருந்தும் கண்ணீர் கொட்ட, சர்வா, நான் உன்னை ஏமாத்தலடா. உன்னோட அப்பா அம்மா தான் என்ன மிரட்டினாங்க. நான் இப்பவே உண்மையை சொல்லிடவா என்று அவளது நாக்கு துடித்தது. ஆனால் ரித்துவின் முகம் அவளது கண்முன்னே வந்து அவளை தடுத்தது. சர்வா, பழச பத்தி இப்போ பேசாதீங்க. எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, பிளீஸ் என்று அவனது மார்பில் தன் முகத்தை இன்னும் பலமாக புதைத்துக் கொண்டாள் மது. சர்வா அவளை மேலும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனது உதடுகள் அவளது நெற்றியிலும் கன்னங்களிலும் மென்மையாக பதிந்தன. அது ஒரு முதலாளியின் பழிவாங்கல் முத்தம் இல்லை, காதலில் தோற்றுப்போன ஒரு காதலின் ஏகாந்த தவிப்பின் முத்தம். அந்த பனிமூட்ட இரவின் குளிரில் இரு உடல்களும் ஒரு ஆன்மாவாக உருகி தங்களின் அத்தனை வஞ்சகத்தையும் மறந்து அந்த பழைய காதல் உலகத்திற்குள் சில மணி நேரங்கள் பயணித்தபடியே உறங்கி போயினர். மறுநாள் காலை காட்டில் இருள் மெல்ல மெல்ல விலகி குன்னூரின் புதிய விடியல் பிறந்தது. மழையின் வேகம் அடியோடு நின்றிருக்க, மரங்களின் இலைகளில் இருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் கீழே விழுந்து கொண்டிருக்க, பனிமூட்டம் மெல்லிய புகை போல கலைந்து கொண்டிருந்தது. சூரியனின் முதல் கதிர் குகையின் வாசலில் பட்டு உள்ளே ஒளியை பாய்ச்ச, சூரிய வெளிச்சம் முகத்தில் பட்டதும் மதுமிதா மெதுவாக கண்களை திறந்தாள். அவளது உடம்பில் குளிர் இப்பொழுது இல்லை, ஒரு இதமான கதகதப்பு மட்டுமே இருந்தது. அவள் பார்க்கும்போது சர்வா ஏற்கனவே எழுந்து தன் சட்டையை போட்டுக்கொண்டு குகையின் வாசலில் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகம் மீண்டும் அந்த பழைய இரும்பு திரையை போர்த்தி கொண்டு கராராக மாறியிருந்தது. நேற்று இரவு நடந்த அந்த எமோஷனல் ரொமான்டிக் தருணங்களின் எந்த ஒரு சுவடும் அவனது முகத்தில் இப்போது இல்லை. மதுமிதா, விடிஞ்சிருச்சு, கிளம்பு. விக்ரமும் கம்பெனி ஆட்களும் நம்மள தேடி இங்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாதையும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது என்றான் சர்வா அவளை திரும்பி பார்க்காமலேயே கராரான குரலில். மதுமிதா மெதுவாக எழுந்தாள். அவளது காலில் இருந்த சுளுக்கு நேற்று இரவு சர்வா எடுத்ததனால் அடியோட மறைந்திருந்தது. அவளால் இப்பொழுது இயல்பாக நடக்க முடிந்தது. சரிங்க சார், கிளம்பலாம் என்று தன் புடவையை சரி செய்து கொண்டு அவனது பின்னால் நடந்தாள். அவர்கள் குகையை விட்டு வெளியே வந்து அந்த ஒத்தையடி பாதையில் நடக்க தொடங்கினர். சில நிமிடங்களிலேயே தூரத்தில் இருந்து, சர்வா, சர்வா, எங்கடா இருக்கீங்க என்று விக்ரமின் குரல் கேட்டது. அவனுடன் 4 பாடிகார்டுகளும் போலீசாரும் டார்ச் லைட்டுகளுடன் வந்து கொண்டிருந்தனர். டேய் விக்ரம், நாங்க இங்கதான் இருக்கோம் என்று சர்வா சத்தமிட்டான். விக்ரம் ஓடி வந்து சர்வாவை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டவன், படா, நல்ல வேலைடா, நீங்க 2 பேரும் பத்திரமா இருக்கீங்க. நேத்து நைட்டு மழையில நீ உள்ள போனன்னு சொன்னதுமே என் உயிரே போயிடுச்சுடா சர்வா என்றான் விக்ரம். நான் நல்லாதான் இருக்கேன் விக்ரம், மதுமிதாவும் பத்திரமா இருக்கா. முதல்ல காரை எடு, ஆபீஸுக்கு புறப்படணும் என்று சர்வா தன் கம்பீர நடையோடு காரை நோக்கி நடந்தான். மதுமிதா விக்ரமை பார்த்து, விக்ரம், நானும் ஆபீஸ்க்கே வந்துடுறேன் என்றாள் தாழ்ந்த குரலில். சர்வா அதை தடுத்து,
விக்ரம், அவளை கார்ல ஏத்து. அவ முதல்ல அவ வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவ பையனை கிரஷ்ல விட்டுட்டு உடனே 10 மணிக்குள்ள ஆபீஸ்க்கு வரணும். அவளுக்கு இன்னைக்கு நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு என்று கராராக உத்தரவிட்டான். கார் குன்னூர் நகரை நோக்கி விரைந்தது. மதுமிதா தன் வீட்டின் முன்னால் இறங்கிக் கொண்டாள். அவள் வேகமாக வீட்டிற்குள் சென்று நேற்று மழையில் நனைந்த புடவையை மாற்றிவிட்டு குளித்து ஒரு புதிய காட்டன் சுடிதாரை உடுத்தி கொண்டாள். பிறகு ஓடி சென்று மேரி அம்மாவின் வீட்டில் இருந்த தன் செல்ல மகன் ரித்துவை பார்க்க, அம்மா, நேத்து நைட்டு நீ ஏமா வரல? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேமா என்று ரித்து அவளது கைகளை பற்றி கொண்டு மழலை குரலில் கேட்டான். சாரிடா தங்கம், அம்மா காட்டுக்குள்ள வேலை விஷயமா மாட்டிக்கிட்டேன்டா செல்லம். இதோ அம்மா வந்துட்டல்ல, சமத்தா கிருஷ்ல இருங்க என்று அவனது கன்னத்தில் முத்தமிட்டு அவனை காப்பகத்தில் விட்டுவிட்டு சரியாக 10 மணிக்கு ஆபீஸிற்குள் நுழைந்தாள் மதுமிதா. அவள் தன் இருக்கையில் அமர்ந்த அடுத்த 5வது நிமிடம் சர்வாவின் அறையிலிருந்து இன்டர்காம் பெல் அலறியது. மதுமிதா உடனே டைரியை எடுத்துக்கொண்டு அவனது அறைக்குள் சென்றாள். சர்வா தன் மேஜையின் பின்னால் அமர்ந்து ஏதோ ஒரு பெரிய ஃபைலை படித்துக் கொண்டிருந்தான். அவனது முன்னால் விக்ரமும் அமர்ந்திருக்க, சார் கூப்பிட்டீங்களா என்று மதுமிதா கேட்டாள். சர்வா தன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து அவளை ஒரு வஞ்சகமான பார்வையால் பார்த்தான். நேற்று இரவு குகைக்குள் அவளை அணைத்துக் கொண்டு உருகிய அந்த மனிதனா இவன் என்று மதுமிதாவே வியக்கும் அளவுக்கு அவனது முகத்தில் பணத்திமிரும் கோபமும் மட்டுமே இருந்தது. மதுமிதா, நேத்து நைட்டு காட்டுக்குள்ள ஏதோ சூழ்நிலை காரணமா நாம ஒன்னா தங்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக நீ ஏதோ என் மனசுல உன் மேல இன்னும் காதல் இருக்கு, இறக்கம் இருக்குதுன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த சர்வேஸோட பழிவாங்கல் ஆட்டம் இப்பதான் ஆரம்பமாக போகுது என்று சர்வா கரகரப்பான குரலில் சொன்னான். எனக்கு தெரியும் சார், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க என்று மதுமிதா பயமில்லாமல் சவாலாக சொன்னாள். இதோ பார், நேத்து நீ காட்டுக்குள்ள சிதறடிச்ச அந்த லீகல் ஃபைல்ஸ் அத்தனையும் வீணாகிடுச்சு. ஆனா அந்த நில பிரச்சனை நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு நம்ம கம்பெனியோட அந்த சர்ச்சைக்குரிய நிலத்தை விலைக்கு கேட்கிற அந்த போட்டி கம்பெனி ஓனர் ரத்தனம் நம்ம ஆபீஸ்க்கு வராரு. அவரோட ஒரு மாபெரும் பிசினஸ் டீலிங் மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்ல நீ தான் என்னோட பிஏவா இருந்து அத்தனை விவரங்களையும் நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த ரத்தனம் சாதாரண ஆள் இல்ல, பயங்கரமான பொம்பளை பொறுக்கியாமே. அவரோட கண்கள் உன் மேல படும்போது நீ எப்படி நடந்துக்கிறன்னு நானும் பாக்குறேன் என்று சர்வா ஒரு புதிய கொடூரமான பழிவாங்கல் திட்டத்தை அவளது நடத்தையின் மீது வீசினான். மதுமிதா அதிர்ந்து போனவள், சார், ரத்னம் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சோ என்ன அந்த மீட்டிங்ல உட்கார வைக்க பாக்குறீங்களா? ஒரு முதலாளியா ஒரு பொண்ணோட பாதுகாப்புக்கு நீங்க தானே சார் முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னையே இப்படி வம்படியா அசிங்கப்படுத்துறீங்க என்று மதுமிதா ஆத்திரமாக கேட்டாள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மதுமிதா, நீ இங்க ஒரு சாதாரண ஊழியர். நான் சொல்ற மீட்டிங்ல நீ உட்காந்துதான் ஆகணும். உனக்கு உன் கௌரவம் முக்கியம்னா நீ இப்பவே வேலையை விட்டு போகலாம், இல்லனா நான் சொல்ற மீட்டிங்ல வந்து உக்காரு என்று சர்வா நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு திமிராக சொன்னான். விக்ரம் சர்வாவின் கையை பிடித்து, டேய் சர்வா, என்னடா பண்ற? அந்த ரத்தனம் ரொம்ப மோசமானவன்டா, அவன்கிட்ட போய் மதுமிதாவ என்று ரகசியமாக தடுத்தான். விக்ரம், கம்பெனி விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லிருக்கேன்ல, நான் சொன்னதுதான் என்று சர்வா விக்ரமை முறைத்தான். மதுமிதா தன் கண்ணீரை துடைத்து கொண்டவள், இவன் என் கௌரவத்தை அந்த ரத்தனம் முன்னாடி உடைக்க பாக்குறான். நான் தூக்க மாட்டேன் சர்வா. அந்த ரத்தனத்தையும் நான் எப்படி எதிர்கொள்றேன்னு நீயே பார் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு, சரிங்க சார், நான் மீட்டிங்ல கலந்துக்கிறேன் என்று சவாலாக சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். மதியம் 1 மணி ஆகியது. ஆபீஸின் மாபெரும் ஏசி மீட்டிங் ஹாலில் ரத்தினம் தனது ஆட்களுடன் வந்து அமர்ந்தான். அவனுக்கு வயது 50 இருக்கும். தடினமான உடம்பு, கழுத்தில் பெரிய தங்கச்சங்கிலி. அவனது கண்கள் அந்நேரம் உள்ளே நுழைந்த மதுமிதாவை அடியோடு உற்று பார்த்து வக்கரமாக மென்னின. சர்வாவும் விக்ரமும் முதன்மை நாற்காலிகளில் அமர்ந்திருக்க மதுமிதா சர்வாவின் அருகில் தன் டைரியுடன் அமர்ந்தாள். மீட்டிங் தொடங்கியது. மிஸ்டர் சர்வேஷ், அந்த கிழக்கு எல்லை நிலத்தை நீங்க எனக்கு வித்துடுங்க, நான் நீங்க கேட்கிற தொகையை தரேன் என்றான் ரத்தினம் தன் பார்வையை மதுவின் முகத்திலிருந்து விலக்காமலேயே. இல்ல மிஸ்டர் ரத்னம், அந்த நிலம் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம், அதெல்லாம் நாங்க விற்க முடியாது என்றான் சர்வா கராராக.
மீட்டிங் விபரங்கள் போய்கொண்டிருக்கும் போதே ரத்தினம் மதுமிதாவை பார்த்து வக்கரமாக சிரித்தவன், மிஸ்டர் சர்வேஷ், உங்க பிசினஸ் விபரங்களை எல்லாம் விடுங்க. உங்க கூட இருக்கிற இந்த பிஏ பொண்ணு ரொம்ப பிரமாதமா இருக்காங்க. இவங்கள என் கம்பெனிக்கு மாத்தி அனுப்பிடுங்களேன். இவங்களுக்கு நீங்க தர்ற சம்பளத்தை விட நான் 5 மடங்கு அதிகமா தர்றேன். அது மட்டும் இல்லாம இவங்கள நான் என் கூடவே வச்சு பார்த்துப்பேன் என்று ரத்தினம் மிகவும் கேவலமாக இரட்டை அர்த்தத்தில் பேசினான். மீட்டிங் ஹாலில் இருந்த விக்ரமிற்கு அப்பட்டமான கோபம் வந்தது. ஆனால் சர்வா தன் முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மதுமிதா இதை எப்படி எதிர்கொள்கிறாள் என்பதை வஞ்சகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். மதுமிதா மெதுவாக தன் பேனாவை மேஜை மீது வைத்தாள். அவளது கண்கள் ரத்தினத்தை நேராக பார்த்தன. அந்த பார்வையில் இருந்த வீரியம் ரத்தினத்தை லேசாக தடுமாற வைத்தது. மிஸ்டர் ரத்னம், நீங்க இங்க வந்திருக்கிறது பிசினஸ் பேசுறதுக்கு மட்டும்தான். உங்க கம்பெனில வேலை பார்க்குற பெண்கள் வேணா உங்க 5 மடங்கு சம்பளத்துக்கும் உங்களோட வக்ர புத்திக்கும் அடிமையாகலாம். ஆனா இந்த மதுமிதா தன் உழைப்பையும் திறமையையும் மட்டும்தான் நம்பியிருக்கா. உங்ககிட்ட இருக்கிற அந்த பணம் திமிர என்கிட்ட காட்டாதீங்க. மரியாதையா பிசினஸ பத்தி மட்டும் பேசுங்க, இல்லனா இந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியில போங்க என்று மதுமிதா அத்தனை பெரிய கூட்டத்தின் முன்னாடியும் ரத்தினத்தின் முகத்தில் அடித்தாற் போல கத்தினான். ரத்தினத்தின் முகம் அவமானத்தால் கருத்து போனது. அவன் நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றவன், மிஸ்டர் சர்வேஷ், உங்க ஊழியர் என் முன்னாடியே என்னை இவ்வளோ கேவலமா பேசுறா. நீங்களும் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலடியில் இதோட கேன்சல். உங்களை நான் கோர்ட்ல வச்சே பாத்துக்கிறேன் என்று கோபமாக சத்தமிட்டு தன் ஆட்களுடன் மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே சென்றான். அவன் வெளியே சென்றதும் விக்ரம் எழுந்து நின்று கைத்தட்டியவன், பிரமாதம் மது, அவனுக்கு இந்த சூடு தேவைதான் என்றான். சர்வா தன் நாற்காலியிலிருந்து மெதுவாக எழுந்து நின்றான். அவனது கண்கள் மதுமிதாவையே பார்த்து கொண்டிருந்தன. அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்த அவனது திட்டம் அவளது சுயமரியாதையினாலும் துணிச்சலினாலும் மீண்டும் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அவளது அந்த தைரியமான முகம் அவனுக்குள் ஒரு மௌனமான கௌரவத்தை உண்டாக்கியது. மதுமிதா தன் டைரியை மூடினாள். சர்வாவின் முகத்தை நேராக பார்த்தவள், சார், என்ன பழிவாங்க நீங்க போட்ட பிளான் இப்போ தோத்து போச்சு. இனிமே உங்ககிட்ட இருந்து என்னென்ன மாதிரி கொடுமைகள் வருதுன்னு நானும் பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சார் என்று சவாலாக சொல்லிவிட்டு அந்த மீட்டிங் ஹாலை விட்டு கம்பீரமாக வெளியே நடந்தாள். சர்வா அந்த மாபெரும் மீட்டிங் ஹாலில் தனியாக நின்று கொண்டிருந்தான். அவனது ஒட்டுமொத்த பணபலமும் திமிரும் அந்த பெண்ணின் சுயமரியாதைக்கு முன்னால் மீண்டும் தோற்று போனதை போலவே நினைத்து அவனது நெஞ்சுக்குள் ஒரு புதிய புயல் வீச தொடங்கியது. ரத்தினம் அவமானப்பட்டு மீட்டிங் ஹாலை விட்டு வெளியேறிய பிறகும் அந்த பெரிய ஏசி அறையில் சர்வாவின் மூச்சுக்காற்று மட்டுமே அனலாக வந்து போய்கொண்டிருந்தது. மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த ஒயின் கிளாஸ்கள் பளபளவென மின்னிக் கொண்டிருக்க சர்வா நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து தன் நெற்றியை தேய்த்து கொண்டான். அவனது முகத்தில் அடித்தாற் போல பேசிவிட்டு டைரியை அள்ளிக்கொண்டு கம்பீரமாக வெளியே நடந்த மதுமிதாவின் அந்த பார்வை அவனது நெஞ்சுக்குள் ஒரு பெரிய சுனாமியையே ஏற்படுத்தியிருந்தது. டேய் சர்வா, என்னடா யோசிச்சுட்டு இருக்க என்று விக்ரம் அவனது அருகில் வந்து கேட்டான். அவனது குரலில் மதுமிதாவிற்கான பாராட்டும் சர்வாவின் மீதான கோபமும் கலந்திருந்தது. விக்ரம், இப்போ எதுவும் பேசாதடா என்றான் சர்வா கரகரப்பான குரலில். ஏன் பேசக்கூடாது? அந்த ரத்னம் எவ்வளவு கேவலமானு தெரிஞ்சோம் மதுமிதாவை அந்த மீட்டிங்ல உட்கார வச்ச. ஆனா அவ என்ன பண்ணான்னு பாரு. உன்னோட பணபலத்தையோ அவனோட அதிகாரத்தையோ பார்த்து அவ ஒரு துளி கூட நடுங்கல. தான் கௌரவத்தை அத்தனை பேத்துக்கு முன்னாடியும் சிங்கப்பெண் மாதிரி காப்பாத்திக்கிட்டா. அவளை பழி வாங்கணும்னு நீ நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் அவ உன்னை விட பெருசா ஜெயிச்சு காட்டுறாடா. இன்னும் அவளை ஏமாத்துறவன்னு உன்னோட மூளை எப்படிடா நம்புது என்று விக்ரம் சர்வாவின் சட்டையை பிடிக்காத குறையாக கேட்டுவிட்டு வெளியே சென்றான். அறைக்குள் தனியாக இருந்த சர்வாவுக்குள் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. நேற்று இரவு குகைக்குள் அவளை தன் வெறும் மார்போடு அணைத்திருந்த போது அவளது உடம்பில் தெரிந்த அந்த நடுக்கமும் அவளது கூந்தலில் இருந்து வந்த அந்த மல்லிகை வாசமும் அவனது காதலை எழுப்பியது. ஆனால் இன்று மீட்டிங்கில் அவளது அந்த ஆக்ரோஷமான முகம் அவனது அகங்காரத்தையே உலுக்கியது. மதுமிதா, உன்னை என்னால வெறுக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியலடி. உன் புருஷன் யாரு, உன் பையன் யாரோட குழந்தைன்னு என்கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்.
என்று பற்களை கடித்தபடி தன் மேஜை மீது பலமாக குத்தினான் சர்வா. மறுநாள் காலை குன்னூரில் பனிமூட்டம் சற்றே குறைந்து இதமான வெயில் அடிக்க தொடங்கியிருந்தது. மதுமிதா தன் வழக்கமான நேரத்தில் ஆபீஸிற்கு வந்து தன் இருக்கையில் அமர்ந்தாள். ரத்தினத்தை எதிர்த்து பேசிய விஷயம் ஆபீஸ் முழுக்க பரவி இருந்ததனால் ஊழியர்கள் எல்லோரும் அவளை ஒரு புதிய மரியாதையுடன் பார்த்தனர். மணி 9:30 ஆகிய போது சர்வாவின் கார் வந்து நின்றது. அவன் கார் கதவை திறந்து கொண்டு இறங்கி தன் கம்பீரமான நீண்ட நடையோடு உள்ளே வந்தான். அவனது கண்கள் நேராக மதுமிதாவின் முகத்தை பார்த்தன. மதுமிதா எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தன் கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டே ஒரு ஃபைலை டைப் செய்து கொண்டிருந்தாள். அவளது இந்த அமைதி அவனுக்குள் ஒரு விசித்திரமான பயத்தை உண்டாக்கியது. அவன் தன் அறைக்குள் சென்று அமர்ந்த சில நிமிடங்களிலேயே இன்டர்காம் பெல்லும் அலறியது. மதுமிதா தன் டைரியை எடுத்துக்கொண்டு அவனது அறைக்குள் நுழைந்தவள், சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன வேலை என்று சற்றும் பயமில்லாமல் கேட்டாள். சர்வா அவளையே உற்று பார்த்தவன், மதுமிதா, நேத்து ரத்னம் முன்னாடி நீ கத்தி மீட்டிங்குக்கு எடுத்தது கம்பெனி விதிமுறைக்கு எதிரானது. ஆனா அவனோட பேச்சு எனக்கும் பிடிக்கல. அதனால அதை நான் இப்போ பெருசுபடுத்தல. ஆனா இன்னைக்கு உனக்கு ஒரு புது வேலை இருக்கு என்றான் தன் குரலை மிகவும் கராராக மாற்றிக்கொண்டு. சொல்லுங்க சார் என்றாள் மதுமிதா. நம்ம கம்பெனியோட குன்னூர் மெயின் எஸ்டேட்ல இருக்கிற அந்த பழைய லேபர் குவார்டர்ஸை இடிச்சிட்டு அங்க தொழிலாளர்களுக்கு புது வீடுகள் கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட் பிளான் இது. இந்த ஃபைல்ல இருக்கிற அத்தனை இன்ஜினியரிங் பேப்பையும் நீ வெரிஃபை பண்ணி தொழிலாளர்களோட தேவைகள் என்னென்னங்கிறத ஒரு லிஸ்டா ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மதியமே அந்த எஸ்டேட் தொழிலாளர்களை நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு இந்த திட்டத்தை பத்தி விளக்கி அவங்க கிட்ட சம்மதத்துக்கான கையெழுத்தும் வாங்கணும் என்றான் சர்வா. மதுமிதா ஃபைலை கையில் வாங்கி கொண்டவள், சரிங்க சார், நான் இப்பவே எஸ்டேட்டுக்கு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினாள். ஒரு நிமிஷம் நில்லு என்று சர்வா அழைத்தவன் நாற்காலியிலிருந்து எழுந்து அவளது அருகில் வந்தான். மதுமிதா, இன்னைக்கு எஸ்டேட்ல இருக்கிற தொழிலாளர்கள் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அவங்க தங்குற வீட்டை இடிக்க போறேங்கிறதுனால கம்பெனி மேல பயங்கர ஆத்திரத்துல இருக்காங்க. அங்க ஏதாச்சும் கலவரம் நடந்தா அதுக்கு நீ தான் முழு பொறுப்பு. பயமா இருந்தா இப்பவே சொல்லு, நான் வேற ஆளை அனுப்பிக்கிறேன் என்று அவளது தைரியத்தை சோதித்தான் சர்வா. மதுமிதா லேசாக புன்னகைத்தவள், சார், ஒரு தாயா என் குழந்தைய காப்பாத்துறதுக்காகவே நான் இத்தனை அவமானங்களையும் தாங்கிட்டு இங்க இருக்கேன். இந்த தொழிலாளர்களோட கோபம் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்களும் உழைக்கிறவங்க தான். அவங்களோட நியாயத்தை என்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். நான் போறேன் சார் என்று அவனது முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட்டு அந்த ஃபைலுடன் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள்.